செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு நம்ம உப்புமா செய்யக்கூடிய ரவை தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய ரவையை எடுத்திருக்கேன். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை பார்த்திங்கன்னா இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சின்ன ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா மூடி வச்சுக்கலாம். ஏன்னா இது ரவை சேர்த்துக்கிறனால ஊறினாலும் உங்களுக்கு கேக்கு நல்லாயிருக்கும். இந்த கேக் பேட்டர் ஊறுற வரைக்கும் நம்ம இது அது குக்கர் கிண்ணம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஆயில் சேர்த்து அப்ளை பண்ணிக்குவோம். வாசனை இல்லாத ஆயில் சேர்த்து, இல்லைன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. பேனுக்கு தகுந்த அளவுக்கு பட்டர் சீட் கட் பண்ணியிருக்கேன். பட்டர் சீட் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு சேர்த்து எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுக்கோங்க. இது மேலேயும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து தடவிக்குவோம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் சேர்த்து அதிலிருந்து பாதி பார்த்திங்கன்னா, அதாவது 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில் சேர்த்துருவோம் மாவை. நல்லா எல்லா சைடையும் தட்டி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தமான இது போல் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்குவோம். ஹீட் ஆனால் அடுப்பை பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை உள்ளே வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி காற்று போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 45 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 45 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நான் இது போல் டூத்பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். ஒட்டாத வருது பார்த்தீங்களா? இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். கேக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம அதில் கீழே நம்ம கவுத்துருவோம். பட்டர் சீட்டை எடுத்துருவோம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? கேக்கு நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. இதை நம்ம கட் பண்ணுவோம். நல்லா வந்திருக்கு பாருங்கள். கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.